கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி. நெல் எழுந்துக்கிட்டு இருக்கு. இதை வரேன். அதனால ஒன்றும் கிடையாது, உழைப்பு தானே. சரி, இப்போ நெல் அவிக்கிறீங்க, அவிச்சு கொட்டி எத்தனை நாள் காய வைப்பீங்க? சொல்கிறேன்னா தம்பி, இன்னைக்கு போயிருங்க வந்தேன்னா ஆவாடிடும், அது அள்ளி வச்சுருந்தேன். நாளைக்கு செத்த நாய் 10 மணி வரைக்கும் வெயிலில் கிடக்கணும், எதுவும் இல்லை. அப்படியே 4-5க்கு அரைச்சிட்டு வந்துடணும். இல்லைன்னா 2 நாளைக்கு இருந்து அரைக்கிறதா இருந்தாலும் அது அவங்க சரி புல்ல விட்டு சார். மில்லு இருக்குங்க? ஏன் மில்லு இல்லை, அதுக்கு பாப்பாங்கத்துக்கிட்ட மில்லு இருக்கேன், நான் அரைக்கிறேன். அரைச்சிட்டு அப்படியே அரிசியாகவே எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? தவிடு அவங்க எடுத்துக்குவாங்க. எங்கள்கிட்ட மாடு இல்லை, அங்கே தள்ளி விட்டுட்டு. இப்போ சமீபத்தில் நெல்லெல்லாம் யாரும் அவிக்கிறது இல்லை. நெல் எது அவிக்கா, கரண்டே இல்லை. எங்கள் வீட்டில் நெல் வைக்க பயந்துக்கிட்ட நெல்லை வளர்ந்து கடையில் போட்டு அரிசி வாங்கி ஆக்குவா ஐயப்பளை பண்ணு. அப்போ மூட்டை கணக்கில் வந்து கிடக்கும், வீட்டில் நெக்கி போய் கிடக்கும் நெல். இப்போதான் நெல்லே இல்லையா, அரிசி நெல்லெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க? எவன் போகிற அரப்பா இருக்கா நெல் கொடுக்கா, எல்லாம் மிஷினு தானே. எல்லாமே இப்படி மிஷினாவே போயிட்டு ஒன்றுமே நெல் அரிசியா ஒன்றும் சுசைடில் கொடுக்குற அரிசியா அந்த கை விட்டு சில பேர் ஆக்கிறா, சில பேர் வேணாங்கிறா, பைய அரிசி வாங்கிட்டு வாங்குறான். அப்படி ஆகி போச்சு. அதான் இப்படி அபூர்வமாக இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஓகே, இது வந்துச்சா எப்படி? இப்படி கை விட்டு தான் பார்க்கணுமா? ஆய் வந்துட்டு கொட்டுவான். ஆய் வந்துட்டியா, கொட்டு போறையா? சரி, வந்து அப்படியே வாங்க. அபூர்வ காட்சியாக தெரியுது பாருங்கள். நெல் அவிச்சு கொட்டி காய வச்சு அதை அரைச்சி, இன்னும் இந்த கிராமத்தில் இப்படி ஒரு விஷயத்த ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சிகிட்ருக்காங்க. இந்த மாதம் அதுக்கு துணையாக செஞ்சிகிட்ருக்காங்க. பார்த்துங்க, எல்லாம் உழைக்கும் மக்கள், உழைக்கும் வர்க்கம், உழைப்பாளிகள்.